ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை அப்படிங்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய கேரக்டர்ஸ், அதாவது அவருடைய பண்பு, இயல்பு, குணநலன்களை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது எதனால் இதை கற்றுக்கொள்கிறோம் என்ற 3 காரியம். 1, கள்ள உபதேசம் நம்மை ஏமாற்றி விடாதபடி என்னுடைய தேவன் யார் என்று எனக்கு தெரியும் அப்படிங்கிற புரிதலுக்காகவும், தேவன் மேலே இருக்கிற பயபக்தி இன்னும் நமக்கு அதிகரிக்கணும், அவர் மேலே இருக்கிற விசுவாசம் இன்னும் அதிகரிக்கணும். கடந்த சில நாட்களாக தேவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற தலைப்பில் கற்றுக்கொண்டோம். குறிப்பாக இந்த சங்கீதம் 139 அதை திரும்ப நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தேவனுடைய பல குணாதிசயங்கள் அது உள்ளே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவனுக்கு எல்லாம் தெரியும் என்பதும், தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்பதும், தேவன் சர்வ வியாபி என்பதும், இப்படி அநேக சத்தியங்கள் அந்த ஒரு சங்கீதத்துக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி இன்னொரு காரியம், அடுத்த ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறேன். என்ன அப்படின்னா, அவரால் எல்லாம் முடியும். எல்லாம் தெரியும் பார்த்தோம்ல, இப்போ எல்லாம் முடியும். அதாவது ஆம்னி பொட்டன்ட், சர்வ வல்லமை படைத்த தேவன். இந்த ஆம்னி பொட்டன்ட் வழக்கம் போல் ஆம்னி என்கிற அந்த லத்தீன் வேர்ட், அந்த பொட்டன்ட் அப்படிங்கிறது ஆல் பவர்ஃபுல், பார்சின் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும், ஆல் பவர்ஃபுல், அதுதான் ஆம்னி பொட்டன்ட். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், தேவன் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாங்க. திருப்பி சொல்கிறேன், தேவன் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். உடனே நீங்கள் அப்போ என்ன வேணாலும் செய்யலாங்கிறதுக்காக நீங்கள் தேவனுடைய சுபாவத்துக்கு மாறான காரியங்களை கேட்டால் அவரால் செய்ய முடியாது. அப்போது ஏன் இதை சொன்ன உடனே, தேவனால் செய்ய முடியாத காரியம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது என்னது அப்படின்னா, அவருடைய சுபாவத்திற்கும் அவருடைய குணாதிசயத்துக்கும் முரண்பாடான காரியங்களை மட்டும்தான் அவரால் செய்ய முடியாத தவிர மற்றபடி எல்லாம் செய்ய முடியும். இப்போ நான் அவங்கள்ட்ட தேவனால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் உடனே அப்படியா அவர் 2 பொய் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுடுங்களேன், அதுக்கு பதில் தெரியாதுல்ல. அதான் சொல்ல வரேன், தேவனால் எல்லாம் செய்ய முடியும், அவருடைய சுபாவத்திற்கு மாறான காரியங்களை மட்டும்தான் அவரால் செய்ய முடியாத தவிர அவருடைய சுபாவத்தோடு அவருடைய நேச்சரோடு ஒற்று போகிற எல்லா காரியங்களும் அவரால் செய்ய முடியும். இப்போ மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனத்தில் அந்த வசனம் அப்படி வருது பாருங்களேன். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இதை நம்ம ஒரு வாக்குத்தத்த வசனமாக எடுத்து வச்சுப்போம், அது ஒரு விஷயம். சரி, பரவாயில்ல, அது ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கட்டும். ஆனால் அதனோட பின்னணியை பாருங்களேன். எல்லாம் கூடும் அப்படின்னோடனே வீடு தருவாரா, வாசல் தருவாரா, கார் தருவாரா, கல்யாணம் பண்ணி வைப்பாரா, பிள்ளை கொடுப்பாரா அப்படிங்கிறத பற்றி இது பேசலை. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். இது எல்லாத்தையோட ஒரு பெரிய விஷயம். அதாவது இப்போ பாருங்க, வீடு தரது ஒரு மனுஷனால் முடியும். இப்போ ஒருவேளை ஏண்ட ஒரு 2 கோடி ரூபா இருந்துச்சுன்னா, நீங்கள் எனக்கு பிரியமான சகோதரனாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு வீடு வாங்கினுங்க பிரதர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது வீடு தர மனுஷனால் முடியும். ஏன்டா 4-5 கார் இருந்துச்சுன்னா ஒரு கார் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் வச்சுடுங்க பிரதர்னு சொல்லலாம். கார் தர மனுஷனால் முடியும். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில், நம்ம தேசத்தில் உலகத்திலேயே பணக்கார வரிசையில் இருக்கிற மக்கள் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் யார் தேவனை பணக்காரனாக்குனாரு, இல்லை தேவன் எல்லாத்தையும் கொடுத்தாரு? இல்லைங்க. இங்கே தேவனால் எல்லாம் கொடுன்னு சொன்ன காரியம் உலகத்துக்கு அடுத்த காரியங்களே இல்லை. இன்னும் சொல்லப்போனால், எந்த மனுஷனாலையும் எந்த சூப்பர் பவர்னாலையும், அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சூப்பர் பவரும் சேர்ந்து ஒன்றா நின்று செய்ய நினைச்சா கூட செய்ய முடியாத ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறார். என்ன அப்படிங்கிறீங்களா? உங்கள் மனசில் பட்ட சூப்பர் பவர்லாம் ஞாபகம் வச்சுடுங்க. அமெரிக்கா, ரஷ்யா அப்படி லிஸ்ட்டில் போட்டு வச்சுடுங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு படையெல்லாம் கூட்டு ஒத்த மனுஷனை பாதாளத்துக்கு போகிறவனை நிப்பாட்டி பரலத்துக்கு போக வைக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போது இந்த மொத்த உலகமும் சேர்ந்து செய்ய முடியாத ஒரு வேலை இருந்துச்சுன்னா, ரட்சிக்கப்படுகிற அந்த வேலை, அந்த வேலையவே அவரால் செய்ய முடியும் அப்படின்னா, இதை விட பெரிய வேலை உலகத்தில் கிடையாது. அதனால தான் சொல்கிறாரு, மனுஷரால் இது கூடாதது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரும் சேர்ந்து செய்ய நினைச்சாலும் செய்ய முடியாத வேலை ஒரு மனிதனை ரட்சிப்பது. அந்த தேவனால் செய்யக்கூடிய ஒரு வேலை ரட்சிப்பது. அப்படின்னா ரட்சிக்கவே அவரால் முடியும்னா உங்கள் மற்ற எல்லா பிரச்சனையும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதைத்தான் இந்த வசனம் மீன் பண்ணுது. God can do anything. அதில் எஸ்பெஷலி the work of salvation, ரட்சிப்பிற்கான அவருடைய காரியம்தான் மிகப்பெரிய காரியம். அதையே செஞ்சுட்டாருன்னா மற்றதெல்லாம் செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ஆல் பவர்ஃபுல் அப்படின்னு வரக்கூடிய ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்களேன். முதல்ல நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக எங்கே பார்க்கலான்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம். யார்? நம்ம தாத்தா ஆபிரகாம், நம்ம பாட்டி சாரால் அவங்களோட பேசி. ஏன் பாட்டின்னு சொல்கிறேங்கிறீங்களா? நான் சொல்ல, அந்த அம்மாவை பற்றி அப்படி தான் சொல்லியிருக்கு. சரிங்களா? அவங்க பேசிகிட்டு இருக்கிற அந்த இடத்துல வருது. 18வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
சாரால் நகைத்து நான் கிளவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். யார் சொன்னப்போ பாட்டின்ட்டு? அந்த அம்மாவே அந்த அம்மா மனசுக்குள்ளே சொல்லிச்சா வெளியே சொல்லிச்சான்னு தெரில. அவர் ஆபிரகாம்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, நான் சும்மா இருக்க வேண்டியதானே, பின்னால் இருந்துக்கிட்டு கிளவிக்கெல்லாம் பிள்ளை பிறக்குமா அப்படின்னு. கரெக்டு, நல்ல வேளை அந்த கேள்வி கேட்டுச்சு. ஏன்னா கிளவிக்கெல்லாம் பிள்ளை பிறக்குமான்னு அந்த அம்மா கேட்டதுனால தான் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரியுது. அந்த கிளவி இப்போ பிள்ளை பெற்றுக்கூடிய நிலைமையிலே இல்லை. தப்பாக நினச்சிக்காதீங்க, அது டெட் வூம், வயசான வூம். ஆனால் இப்போ தேவன் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல அப்படின்னா, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. அதாவது ரொம்ப கலவைக்கையில் சொல்லணும்னு நினச்சா, கிளவியால் கூட பிள்ளை பெக்க வைக்க முடியும் சார், கர்த்தர் நினச்சா முடியும். அப்படியா? அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் போகலாம். கிளவியா வேறு எங்கே சார் இருக்குது? அட, இது செத்துப்போன கர்ப்பம். யாருடைய கர்ப்பம்? சாரலுடைய கர்ப்பம். யார் சொன்னால்? வேதம் சொல்லுது, பவுல் எழுதியிருக்கிறார், செத்துப்போன கர்ப்பம் அப்படின்னு சொல்லி. சரி, இன்னொரு பக்கம் ரொம்ப வயசான ஒரு கர்ப்பம் இருந்துச்சு. யார்? எலிசபெத். அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் ஜெபம் பண்ணாங்களாமா. நான் சொல்ல, பைபிள் இருக்குது. வயசான காலத்தில் கூட அவர் சகரியா ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா பரலோகத்துலேருந்து ஒரு சாட்சி வந்துச்சு. என்ன வந்துச்சு? உங்களுடைய ஜெபம் அங்கே கேட்கப்பட்டது. எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்கள். இவ்வளோ வயசான காலத்தில் பிள்ளை தருவாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த வயசான கர்ப்பத்திலையும் ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. எல்லாத்தையும் விடுங்க, கன்னி கர்ப்பமாக முடியுமா? ஆனால் இங்கே ஒரு வேர்ஜின், ஒரு கன்னி கூட கர்ப்பமாகக்கூடிய காரியத்தையும் கர்த்தர் செஞ்சார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கன்னியையும் கர்ப்போதிய புருஷனை அறியாமல் கர்ப்போதிய ஆக்க முடியும். வயசான ஒரு கர்ப்பத்தையும் பிள்ளை பக்க வைக்க முடியும். செத்து போன கர்ப்பத்தையும் பிள்ளை பக்க வைக்க முடியும். சரி, இந்த உலகத்தில் மிகப்பெரிய காரியம் செத்து போகிறது, அப்படி தானே? அதை விட பெருசாக ஒன்றும் பெரிய இழப்புங்கிறது மரணம் தான். இவன் பாருங்கள், ஒரு குழந்தை மரிச்சிட்டு உடனே வாங்க அப்படின்னோடனே ஆண்டவர் வந்தார். ஃப்ரெஷ் டெட்டு, அதாவது ஃப்ரெஷ் பாடி அப்படின்னு சொல்லலாம். அந்த குழந்தையை எழுப்பிட்டு யவீரின் மகள் அவளை உயிரோடு எழுப்பினார். சரி, இது செத்த சில மணி நேரத்துக்குள்ளே இன்னொரு இடத்துல ஆள் இறந்து, வாலிய பையன் இறந்து அடக்கம் பண்ணுறக்காக கூப்பிட்டு வராங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடக்கம் பண்ண கூப்பிட்டு வரும்போது அந்த நாயினூர் விதவை லூக்கா 7வது அதிகாரத்தில் அங்கே அவனையும் எழுப்புறாரு. சரி, அதை விடுங்க, நம்மளுடைய லாசரு கதைக்கு வாங்க. செத்து அடக்காராதனால் முடிஞ்சு அடக்கம் பண்ணி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு 4 நாள் ஆகிடுச்சு. அதாவது ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சு, மொத்தத்துக்கு 4 நாள் ஆகிடுச்சு. இப்போது அவரால் முடியாத காரியங்கிறது ஒன்றுமே இல்லை. அப்போது சூழ்நிலை எந்த மாதிரி இருக்குங்கிறது இல்லைங்க, அது செத்த கர்ப்பமாக, வயசான கர்ப்பமாக, கன்னி கர்ப்பமாங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ செத்தவங்களா, இல்லை செத்து 4 நாள் ஆச்சா, இல்லை செத்து இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே, இதில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு மனிதனை ரட்சிக்கவே தேவனால் கூடும் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே அவரால் செய்ய முடியாத காரியம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த யோபு கடைசி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்களேன். ரொம்ப தெரியாமல் பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சொல்கிறாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதாவது முதல்ல ஏகப்பட்ட விஷயத்தை புலம்பி தீர்த்தார். ஆனால் இப்போ தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினச்சிட்டீர்னா அது கண்டிப்பாக நடக்கும், அதை தடையே பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே அப்படிங்கிறார். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம், மிகுந்த வல்லமை உள்ளவர் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு வல்லமைன்னு சொல்லி கீழே எடுத்து எழுதுறாரு பாருங்களேன். சமுத்திரத்தை அதட்டி நிப்பாட்ட முடியுமா? சமுத்திரத்தை அதட்டி நிப்பாட்ட முடியுமாங்க? முடியுங்க. காற்றையும் கடலையும் அதட்டின காரியத்தை பார்க்குறோம். செங்கடலை பார்த்து ஒரு நாசியின் சுவாசத்தினால செங்கடல் நின்றுடுச்சாமா. அப்படி கோபத்தில் ஒரு மூச்சு விட்டார் நினைக்க, செங்கடல் டமால்னு பிரிஞ்சிடுச்சு. அப்போ அப்பேற்பட்ட தேவன் அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சி ஆக்குகிறார். வறட்சியாச்சா? அப்படியே யோர்தான் விளைச்சல் காலத்தில் அப்படி பிரவாகித்து வர்ற மாதிரி வந்துச்சாமா. ஆனால் மதில் மாதிரி நின்றுடுச்சு. எங்கே? அவர் வல்லமையில். அதையே செஞ்சவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய மாட்டாரா? சங்கீதம் 93:3வது வசனம் சொல்லுது, திரளான தண்ணீர்கள் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அதாவது இந்த உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா இந்த நிறைய காரியங்களை, இயற்கையின் காரியங்களை சொல்லுவாங்கள்ல, இயற்கையின் சீற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சுனாமிலாம் வரும்பொழுது அதனுடைய பவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எவ்வளோ பெரிய கட்டடமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நகரமாக இருந்தாலும் சரி, அழித்து ஒன்றுமே எல்லாம் ஆக்கிடுது. இது ஒரு சும்மா சாம்பிள் பவர். அந்த அலையை அதட்டியே நிப்பாட்டவும் அவரால் முடியும். அந்த அலையை காட்டிலும் பல மடங்கு வல்லமை உள்ளவர். அப்படி ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் அவரோட வல்லமையை விவரித்து சொல்லுவதற்கு வார்த்தைகளே இல்லை. அதனால தான் எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஒரே வரியில் அவர் சொல்லிட்டார். புயத்தை பற்றி, பலத்தை பற்றிலாம் சொல்லிவிட்டு, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை சார்.
அப்போ உங்களுடைய வல்லமைன்னா அவ்வளோ வல்லமை, ஏன்னா நீ சர்வ வல்லமையில தேவன், நீ ராஜரீகம் பண்ணுகிறீர். ரெவலேஷன் 19:6, வெளிப்படுத்த 19:6 சொல்லுது. சரி, இதெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேங்கிறீங்களா? ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. எந்த காரியம்லாம் உங்கள் வாழ்க்கையில் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, ஆமாம், அது உங்களால் முடியாதா இருக்கலாம். ஆனால் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் காட்டிலும் இந்த உலகம் பிசாசுக்கு அடிமையாக இருக்குது, அல்லது பிசாசுடைய ஆளுகைக்கு கீழே இருக்குது. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அவன்தான். ஆனால் வசனம் சொல்லுது, 1 யோவான் 4:4 சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்பேற்பட்ட கோலியாத்து முன்ன இத்தனோண்டு தாவீது நின்ன தைரியம் என்ன தெரியுமா? உடன்படிக்கையின் தேவன் அவனோட இல்லை, உடன்படிக்கையின் தேவன் என்னோடு இருக்கிறார், எல்லாம் செய்ய முடியுங்கிற அந்த ஆம்னிபட்டன்ட் காட் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை ஒன்று போதும் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறீர். ஆண்டவரே, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அப்பேற்பட்ட கோலியாத்தாக இருந்தாலும் அவனுக்கு பின்ன தேவன் இல்லை. சின்ன பையனாக தாவீது இருந்தாலும் கவசத்தை கூட அணிய தெரியாத அந்த தாவீது பின்ன தேவன் நீர் இருந்தீர். ஆண்டவரே, விருத்த சேதனம் என்ற உடன்படிக்கையின் கூட அவன் கூட நீங்கள் இருந்தீங்க. இன்றைக்கி அந்த கல்வாரின் உடன்படிக்கையின் அடிப்படையில் நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. ஆண்டவரே, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர். எங்களால் பல காரியம் ஆகாது ஆண்டவரே, ஆனால் எங்களுக்குள் இருக்கிற உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த நம்பிக்கையை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உறுதிப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அதை விசுவாசித்து நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆவியானவரே கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.